ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காது நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தோன்னே நான் யோசித்த விஷயம் என்ன, இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்களில் முடிவெடுத்துடுறோம். ஆனால் அதை நம்ம சரியான முறையில் செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வேலைக்கு மாறிக்கிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லாம் பண்ணி சேலரியும் இன்க்ரீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரே டிகிரியே படிச்சுட்டு அந்த ஒரு வேலையிலே கிட்டத்தட்ட 4 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே 12,000 சம்பளத்தில் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளோட வேலைக்கு சேர்ந்தவங்கலாம் வேறு வேறு கம்பெனி மாறிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. கோர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி இன்றைக்கி மாதம் 25,000 30,000 சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம அதே இதுலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால நான் யோசித்த விஷயம், சரி நம்ம இதுக்கப்புறம்னாச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னதுக்கு, அதுக்கெல்லாம் 50,000லாம் பணம் கட்டுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படி இப்படி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தது என்னென்னா, என்னோடய சேலரியிலேருந்து கொஞ்சம் மாதம் ஒரு 3,000 4,000 அப்படிங்கிறது நான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 1,00,000 ரூபா நான் சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு 4 வருஷத்தில். அதுலேருந்து நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பா. சரின்னு சொல்லிட்டு நானே வாங்கி ஜாயின் பண்ணிட்டேன். சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் இருக்கிறப்ப மட்டும் கிளாஸ் அந்த கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி. அதை முடிச்சுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் கம்பெனிக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு ஒரு 4,000 5,000 கூட சேலரி கிடைக்கும். நம்மளுக்கு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கும். எங்கள் கம்பெனிலேயே அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு வேறு லெவலுக்கு கூட நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. என்னோட கூட வேலை பார்த்த ஒரு சிஸ்டர் கூட அது மாதிரி தான் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க இப்போ 20,000க்கு மேலே எங்கள் கம்பெனிலே வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம இதுக்கப்புறம் நிறைய சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணினா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்தது மாதிரியே அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதம் இருந்தேன். அப்புறம் இப்போ யோசிச்சுக்கிட்டே நம்மளோட பயத்துக்கு காரணம் வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம கொண்டுட்டு போயிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறலாம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் கொண்டுட்டு போனேன். கொண்டுட்டு போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஜாயினும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 மந்த் இப்படியே கிளாஸ் போக ஆரம்பிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணுறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சேலரி வருங்கிறப்போ நம்ம அதில் கொஞ்சம் ஆர்வமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன்.